கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ப நாமங்களிலே அன்பின் வாழ்த்துரை தெரிவிக்கிறேன். இந்த புதிய 8வது மாத தெய்வ பிள்ளைகளை உங்களை இந்த காணொலி மூலமாக காண்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதம் தெய்வம் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 16 வசனத்திலே அங்கே ஆரம்ப துவக்கத்தில் சொல்லப்படுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். தெய்வ பிள்ளைகளை, இந்த மாதம் தெய்வ பிள்ளைகளை உங்களை உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த மாதம் எத்தனையோ நாட்கள் காலங்களை எதிர்பார்த்திருந்த ஒரு ப்ரொமோஷன் உயர்வுக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். அந்த உயர்வை தேவன் கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களே வாசம் பண்ணுவார். யாரை கர்த்தர் உயர்த்துவார்? எல்லாருக்கும் உயர்வு தேவைப்படுகிறது. எல்லாரும் என்னை உயர்த்தப்படுவதற்கு ஆசைப்படுகிறோம். ஒரு ப்ரொமோஷன் கிடைத்தால், ஒரு மேலான ஒரு ஸ்தானம் கிடைத்தால் எனக்கு பிரயோஜனம் என்று எல்லாரும் விரும்புகிறது உண்டு. வேலை ஸ்தலங்களையோ வாழ்க்கையிலையோ ஊழிய காரியங்களையோ ஒரு ப்ரமோஷன் உயர்வுக்காக எதிர்பார்ப்பது உண்டு. யாருக்கு தேவன் தருகிறார் என்பதை குறித்து நாம் திட்டமாய் கவனிக்க வேண்டும். அதை கவனம் செலுத்த வேண்டும். முந்தின 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீதியாய் நடந்து செம்மையானதை பேசி இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை விட்டுட்டு பரிதானத்தை உதறிட்டு சுதம் பொல்லாப்பு பேசாதபடிக்கு, பொல்லாதவைகளை காணாதபடிக்கு, பொல்லாத காரியங்களை யோசித்து செயல்படாதபடிக்கு கைகளை காத்துக்கொள்ளவும், கண்களை காத்துக்கொள்ளவும், செவிகளை காத்துக்கொள்ளுகிறவர்கள், வாயின் உதடுகளை காத்துக்கொள்ளுகிறவர்கள், நீதியாய் நடக்கிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் வாழ்விலே கர்த்தர் உயர்ந்த இடத்தில் அவனை குடியிருக்கவும் வாசம் பண்ணவும் உயர்ந்த ஸ்தலங்களை அமர பண்ணுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காரியத்தை மனதில் வைத்து முக்கியப்படுத்துங்கள். நீதி உள்ள வாழ்க்கை, செமையானதை சரியானதை மாத்திரம் பேசுங்க. தவறான பேச்சுக்கள் வேண்டாம், தவறான கையின் செயல்கள் வேண்டாம், தவறான காரியங்களை கேட்க வேண்டாம், தவறான காரியங்களை பார்க்க வேண்டாம், தவறான காரியங்களுக்கு தங்கள் மனதை இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடாமல் இருக்கும் பொழுது அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுது, அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தலங்களிலே, உயர்வான இடத்திலே அவன் அமர பண்ணுவது மாத்திரமல்ல, உயர்வான பாதுகாப்பை தேவன் தருவார். உயர்வான மேன்மையான நன்மைகளை தேவன் தருவார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்ட காரியங்கள் யாரும் அனுபவிச்சிருக்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டது யாரு கைக்கோ மாறி போயிருக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை அவர்களுக்கு கிடைத்து விட்டதே, எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது எங்கே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவன் அப்பம் அவனுக்கு கொடு. நிச்சயமாகவே உங்களுக்குரிய நன்மை, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்குரிய மேன்மை, உங்களுக்குரிய உயர்வு நிச்சயமாக உங்களுக்கே தேவன் கொடுப்பார். அதை சொல்லுறது, உங்கள் அப்பம் உங்களுக்கு. ஏன்னா அப்பமும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் தான் அப்பமும் தண்ணீர் சொல்லப்படுகிறது. பொதுவான ஆசீர்வாதங்கள், சோத்திரம், நிலையான ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற நித்திய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உயர்த்துவார். அவனை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அவன் உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் பண்ணுவார். தெய்வ பிள்ளைகளே, உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்ற விசுவாசோடு நீங்கள் இந்த காரியங்களை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் 2வது சொல்லப்படுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வது வாய்க்கும் என்றால், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். இரவும் பகலும் வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தரோடு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி அதை படித்து அதை கற்று தேர்ந்து அதிலேயே உங்கள் இருதயத்தை செலுத்தி வசனத்தை விசுவாசிங்க. வசனத்து மேல் ஆசை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உயரும். அவன் செய்வது வாய்க்கும். அவன் உயர்ந்தது வைக்கப்படுவான். அவன் செய்வது வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்திலே சங்கீதம் 91ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 14, 15, 16 வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தால் நான் அவனை கனப்படுத்துவேன், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன் சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவன் மேல் வாஞ்சை கொள்ளுங்கள். உலகத்தை எதையோ ஜனங்கள் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார்கள். நீங்கள் கர்த்தர் மேல் வாஞ்சை கொள்ளுங்கள், கர்த்தர் மேல் ஆசை கொள்ளுங்கள், கர்த்தர் மேல் விருப்பம் கொள்ளுங்கள். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி, அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, அவருக்கு பிரியமான சித்தமான செய்வதற்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த இடத்துல கர்த்தர் உயர்ந்த அடைக்கல, உயர்வான பாதுகாப்பை கர்த்தர் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது விசேஷ பாதுகாப்பை தேவன் தருவார், விசேஷ ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் கேட்கிறதை தருவார். வேதம் சொல்லி, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு செய்வேன். அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
நீடித்த நாட்களை திருப்தியாக்குவேன் சொன்ன வாக்கின் பிரகாரமாக உங்கள் வாழ்வை கர்த்தர் திருப்திப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் செய்வது வாக்கியம் என்ற வாக்கின் பிரகாரமாக நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன் சொன்ன வாக்கின் பிரகாரமாக, உயர் ஸ்தலத்தை குடியிருக்க பண்ணுவேன் வாக்கின் பிரகாரமாக நிச்சயமாக தேவன் செய்வார். உயர்வான இடத்துல தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பார். உயர்வான பாதுகாப்பை தேவன் தருவார். உயர்வான காரியங்களை உங்கள் வாழ்வு செய்து உங்கள் காரியங்களில் வாய்க்கபடி செய்வார். கிருபை தந்து நடத்துகிற கர்த்தர் சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்கள். நீதியாய் நடந்து அவருடைய சத்தியத்தின்படி நடக்க உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை இந்த 3 விதங்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இந்த 3 ஆலோசனைகளை கடைபிடிங்கள். வாஞ்சியாய் இருங்கள், வேதத்தின் மேல் பிரியமாய் இருங்கள், நீதியாய் நடங்கள். உங்கள் வாழ்வை செமைப்படும், உங்கள் வாழ்வு உயர்த்தப்படும். நிச்சயமாகவே உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தி உங்கள் நிலைகளை நிறுத்துவார் என்று வேதத்தின் வாக்கின் பிரகாரமாக நிச்சயமா உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்கள் ஸ்தானத்தை நிலைநிற்கப்படுவீர்கள். தேவன் உங்களுக்கு அப்படி நன்மைகள் இருந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் தேவனே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய மகிமையான நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த வேத சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் வாழ்விலே இந்த மாதம் நிச்சயமான ஒரு உயர்வு, நிச்சயமான ஆசீர்வாதங்களை, நிச்சயமான மேன்மைகளை கொடுக்க நீர் உறுதியாய் சித்தமாய் வாக்கு பண்ண பிரகாரமாக செய்ய போகிற தயவுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வாக்கின் பிரகாரமாக நிச்சயம் ஆண்டவர் அப்பமும் நிச்சயமான தண்ணீரை தருவேன் சொன்ன வாக்கின் பிரகாரமாக அப்பமும் தண்ணீரும் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை பார்க்கிறப்பா. ஆண்டவரை அடிப்படை ஆசீர்வாதங்களையும், மேலான உயர்ந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களையும், திருப்தியாக்குற ஆசீர்வாதங்களையும், வாய்க்க பண்ணுகிற ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே.